Hello everyone, welcome to Chronicle Simplified. This is about noun and its types, the third video of the series, English grammar from basic to advanced. What is a noun? Noun is a naming word. Noun அப்படிங்கிறது ஒரு பெயரை கொடுக்கும் சொல். ஏதாவது ஒரு பொருளுக்கோ நபருக்கோ ஒரு கருத்துக்கோ நம்ம வைக்கிற பேரு தான் noun. பொதுவாக எல்லாமே காமன் nouns தான். Everything is common noun. When you ascribe, when you give a particular name to particular person, particular thing or particular idea, it becomes a proper noun. So they are related terms. ஒரு ஜென்ரல் நேமாக இருக்கலாம் இல்லை பர்டிகுலர் நேமாகவும் இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக இருக்கிறத காமன் நவுன்னு சொல்கிறோம், பர்டிகுலராக இருக்கிறத ப்ராப்பர் நவுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மதர் அப்படிங்கிறது அம்மா அப்படிங்கிற சொல், இது பொதுவான பெயர். இதே நான் கேப்ஸில் போடுறோம் அப்படின்னா மதர் அப்படிங்கிறது மதர் தெரசாவையோ மதர் மேரியவோ குறிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெம்பிள் அப்படிங்கிறது காமன் நவுன். இதே இந்த வேர்டை நான் மீனாட்சி டெம்பிள் அப்படின்னு ஒரு ப்ராப்பர் நவுனோட சேர்த்து யூஸ் பண்ணுறப்ப அது ப்ராப்பர் நவுனாக மாறிடும். அடுத்து லவ் அப்படிங்கிறது ஒரு காமனான ஐடியா. ஆனால் அந்த லவ் அப்படிங்கிற வார்த்தையை நான் யாரையாவது ஒருத்தவங்களை பார்த்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் அப்போ அது ப்ராப்பர் நவுனாக மாறிடும். ஸோ நம்ம நவுனை ரெண்டு ப்ராடர் டைப்ஸாக பிரிக்கலாம், காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் பாருங்கள், சிவா இஸ் அவர் காட். சிவா அப்படிங்கிறது ஹிந்துவிசமில் இருக்க நிறைய காட்ஸில் ஒரு காட். ஸோ சிவாங்கிறது ப்ராப்பர் நவுன். காட் அப்படிங்கிறது ஹிந்துவிசமில் இருக்க எல்லா காடையுமே நம்ம காடுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அது காமன் நவுன். பட் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஓ காட் ஹெல்ப் மீ. இதில் நம்ம முன்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு காட் இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டு அவங்கள கூப்பிடுற மாதிரி இந்த சென்டென்ஸ் இருக்குது. அப்போ இந்த காடுங்கிற வார்த்தையை நம்ம யாரோ ஒருத்தரை பார்த்து கூப்பிடுறதுக்கு பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி தான் இந்த சென்டென்ஸ் இருக்குது. அப்போது இந்த காடுங்கிற வார்த்தை என்னவா மாறிடும்? ப்ராப்பராக மாறிடும். ஸோ இதில் ரெண்டு டைப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று ஆல்வேஸ் கேபிட்டலைஸ், இது கன்ஃபார்மாக ப்ராப்பர் நவுனு தான் அப்படின்னு தெரியிறப்ப நம்ம அதை கேபிட்டலைஸ் பண்ணிடுவோம். பட் இந்த காடு மாதிரி அது கன்ஃபார்மாக ப்ராப்பர் நவுனா இல்லையான்னு தெரியாதப்ப கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து நம்ம அதை கேபிட்டலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளார் அப்படின்னு பாருங்கள், ஃப்ளார், ரோஸ். ஃப்ளார் அப்படிங்கிறது காமன் நவுன், அப்போ ரோஸுங்கிறது ப்ராப்பர் நவுன் தானே அப்படின்னு டவுட் வரலாம். ஆனால் ரோஸ் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு மலர் கிடையாது. அது மாதிரி இருக்க எல்லாத்தையுமே நம்ம என்னென்ன சொல்லுவோம்? ரோஸுன்னு தான் சொல்லுவோம். ஸோ ரோஸுங்கிறதும் காமன் நவுனு தான். இப்போ ப்ராப்பர் நவுனில் 12+ டைப்ஸ் இருக்குது, காமன் நவுனில் 9 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். ப்ராப்பர் நவுன் ஃபஸ்ட்டு டைப் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கொடுக்குற பேர். இப்போ உங்களுக்கு எனக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்கல்ல அந்த மாதிரி. இப்போ கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் கலாம், அப்துல் கலாம் அப்படிங்கிற பேர் அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேர். செகண்ட் ஸ்பெஷல் டைட்டில்ஸ், பாபா சாஹேப், மகாத்மா அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு உடனே யார் ஞாபகம் வருவா? அம்பேத்கர், காந்தி, இவங்கெல்லாம் ஞாபகம் வருவாங்க. ஸோ இது ஸ்பெஷல் டைட்டில்ஸ். தேர்டு டைப் ஜியோகிராஃபிக்கல் பிளேசஸ், தமிழ்நாடு, இந்தியா, கனடா, அமெரிக்கா அப்படின்னு தனிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம கொடுக்குற பேர், அதுவும் ப்ராப்பர் நவுனு தான். அடுத்து கம்பெனி நேம்ஸ், மைக்ரோசாஃப்ட், டெல், HCL அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து கம்பெனியோட பெயர்கள், தனிப்பட்ட பெயர்கள். ஆர்கனைசேஷன்ஸ், RBI, SBI அப்படின்னு தனிப்பட்ட ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்குற பேர். மூவி, புக்கோட பேர், ஹாரி பாட்டர் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இது அந்த பர்டிகுலர் மூவி, ஹாரி பாட்டர்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மூவி தான் ஞாபகம் வரும். அடுத்து மந்த்ஸ் அண்ட் டேஸ், வார நாட்களையும் மாதத்தோட பெயர்களையும் நம்ம எப்போவுமே இதில் தான் எழுதணும், கேப்ஸில் தான் எழுதணும். அடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் டேஸ், ஃபெஸ்டிவல்ஸ், தீபாவளி, பொங்கல் அப்படிங்கிற பெயர்களை நம்ம எதில் எழுதணும்? கேப்ஸில் தான் எழுதணும். இண்டிபெண்டன்ஸ் டே, பர்த்டே அப்படிங்கிற பெயர்களை எதில் எழுதுவோம்? கேப்ஸில் தான் எழுதுவோம். ரிலீஜன் அண்ட் ஆர்ட், ரிலீஜன் அப்படிங்கிறது ஹிந்துவிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், புத்திசம் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம எப்பவுமே எதில் எழுதுவோம்? கேப்ஸில் தான் எழுதணும். எக்ஸ்பிரஷனிசம், இம்ப்ரெஷனிசம், இந்த மாதிரி ஆர்ட், கலைகளுக்குரிய பெயர்களையும் நம்ம எதில் எழுதுவோம்? கேப்ஸில் தான் எழுதுவோம்.
பெயிண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைனீஸ் பக்கத்தில் இருக்கு பாருங்கள் பெயிண்டிங். அந்த பெயிண்டிங் வந்து இம்ப்ரெஷனிசமோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பெயிண்டிங். ஸோ இம்ப்ரெஷனிசம்னு நான் எழுதுகிறப்ப அந்த ஐ வந்து எப்போவுமே என்னவாக இருக்கணும், கேபிட்டலில் தான் இருக்கணும். அடுத்து 10th டைப் ஃபேமஸ் பில்டிங்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். தாஜ்மஹால், குதுப் மினார்னு எழுதுகிறப்ப அந்த வார்த்தைகளில் நம்ம என்ன பண்ணுவோம், கேப்ஸில் எழுதுவோம். வேர்ல்டு வார் 1, இண்டிபெண்டன்ஸ் வார் அப்படின்னு நம்ம எழுதுகிறப்ப அதையும் நம்ம கேப்ஸில் தான் எழுதுவோம். அடுத்து நேஷ்னாலிட்டி. இந்தியன், அமெரிக்கன், ஆஃப்ரிக்கன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு பர்டிகுலர் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு குறிப்பிடுது இல்லையா, அதனால அது ப்ராப்பர் நவுன். ஸோ இந்த ப்ராப்பர் நவுன் சம்டைம்ஸ் என்னவா மாறிடும், ப்ராப்பர் அட்ஜெக்டிவாக மாறிடும். எப்போ அந்த ப்ராப்பர் நவுன் பக்கத்தில் நம்ம இன்னொரு நவுனை சேர்த்தோம் அப்படின்னா இது ப்ராப்பர் அட்ஜெக்டிவாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், சாப்பாடு. எந்த நாட்டு சாப்பாடு, இந்திய நாட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்கிறப்ப இந்தியன் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இந்தியனுங்கிறது அந்த இடத்துல என்னவா மாறிடும், அந்த ஃபுட்டை குவாலிஃபை பண்ணுற ஒரு சொல்லாக மாறிடும். அப்போ அது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். அகடமிக் அண்ட் அஃபிஷியல் பொசிஷன். இப்போ சேர்மன், பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி வார்த்தைகள் டியர், சார், மேடம்னு லெட்டர் எழுதுகிறப்ப எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு பொசிஷனுக்கு அஃபிஷியல் பொசிஷனில் அந்த காட் மாதிரி ஒருத்தவங்களை நம்ம அட்ரஸ் பண்ணி எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப அதுவும் என்னது தான், கேப்ஸ் தான். அடுத்து 13 யூஸிங் காமன் நவுன்ஸ் அஸ் ப்ராப்பர் நவுன். இது கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து அது காமனாக இருக்கா ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு we have to change it. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி காமன் நவுன் இஸ் ஜென்ரல் டேர்ம். காமன் நவுன் அப்படின்னா ஒரு ஜென்ரல் டேர்ம், எல்லாத்துக்கும் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள். மேன், கண்ட்ரி, அனிமல், பேர்ட், பென்சில், ட்ரெஸ்ஸுன்னு பொதுவான வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாத்தையுமே நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு பயன்படுத்துவோம். பொதுவாக அந்த அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ்ன்னு சொல்கிற எல்லாமே காமன் நவுனாக தான் இருக்கும். ஸோ காமன் நவுனோட சப்டைப்ஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு காங்க்ரீட் நவுன். 5 சென்சஸ் வச்சு நம்மளால் அதை அடையாளப்படுத்திக்க முடியும் அப்படின்னா அது காங்க்ரீட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன். 5 சென்சஸ் பத்தாது, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு 6th சென்ஸ் வேணும், இல்லை ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்னால தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அடுத்து கலெக்டிவ் நவுன். குரூப் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கலெக்டிவ் நவுன். ஒரு டீமு, ஒரு கிளாஸ் ரூம். இப்போ கிளாஸ் ரூம்னால் அதுக்குள்ளே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியும். அப்போ அது கலெக்டிவ் நவுன். ஏன்னா நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது, எவ்வளோ இருக்குன்னு அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது, ஆனால் மெஷர் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா அது மாஸ் நவுன். அடுத்து மெட்டீரியல் நவுன். நேச்சுரலாகவே நமக்கு அது கிடைக்கிது அப்படிங்கிறப்ப அது மெட்டீரியல் நவுன், அது நேச்சுரல். அடுத்து மெட்டீரியல் நேமில் மேன்மேடு டைப்ஸ், அதாவது நேச்சர்லேருந்து ஒரு பொருளை எடுத்து நம்ம ஒரு பொருளை உருவாக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்கு, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் இதிலேருந்து எடுத்திருக்கோம். நேச்சர்லேருந்து கிடைச்ச பொருளை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒரு விதமான பொருட்களை உருவாக்குறோம். அதெல்லாம் வந்து மேன்மேட் திங்ஸ். நம்ம கட்டியிருக்க வீடு கூட மேன்மேட் திங் தான். எதுலேருந்து கட்டியிருக்கோம், மண், செங்கல் எல்லாமே எதுலேருந்து எடுத்திருக்கோம், நேச்சர்லேருந்து எடுத்திருக்கோம். நம்ம உருவாக்கலை, ஆல்ரெடி இருக்கிற நேச்சரில் இருந்து நம்ம அதை எடுத்து வேறு ஒரு பொருளாக மாற்றி வச்சுருக்கோம். அதுவும் என்னது தான், மெட்டீரியல் நவுன் தான். ஸோ நம்மளால் உருவாக்க முடியாமல் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெட்டீரியல் நவுன்னு சொல்கிறோம். அடுத்து கவுண்டபிள், அன்கவுண்டபிள். நம்பர் 1 2 3ன்னு அதை நம்பர் பண்ண முடியும்னா அதை கவுண்டபிள். பண்ண முடியாது, இப்போ சாப்பாடு, ரைஸு, ஹேரு, தலைமுடி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்மளை என்ன பண்ண முடியாது, 1 2 3ன்னு கவுண்ட் பண்ண முடியாது, அது அன்கவுண்டபிள். அடுத்து காம்பவுண்ட் நவுன். 2 வார்த்தைகளை சேர்த்து ஒரு நவுனாக நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம், காம்பவுண்ட் நவுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டிங் பேட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், டைனிங் டேபிள், பென்சில் பாக்ஸ், பஸ் ஸ்டாண்ட் இப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் காம்பவுண்ட் நவுன். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம கேட்க வேண்டியது, இது நம்பர்டா, நம்பர் பண்ண முடியுமா, 1 2 3ன்னு எண்ண முடியுமா, முடிஞ்சால் அது கவுண்டபிள், முடியலையா அது அன்கவுண்டபிள். அடுத்து இதை குரூப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ குரூப் பண்ணுறப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் இண்டிவிஜுவல் கவுண்ட் பண்ண முடியுமா, அவங்கள கவுண்ட் பண்ண முடிஞ்சால் அது கலெக்டிவ் நவுன். அதுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னா அது
மாஸ் நவுன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் பண்ண முடியுமா, செகண்ட் கொஷின் குரூப் பண்ணுறப்போ அதுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா. ஸோ கவுண்டபிள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு சென்ஸ்டு. இதை வந்து நம்மளால் சென்ஸ் பண்ண முடியுமா, ஒரு பொருளை நம்மளால் சென்ஸ் பண்ண முடிஞ்சால் அது காங்க்ரீட் நவுன். சென்ஸ் பண்ண முடியாது, 5 சென்சஸால் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் மென்டல் ஐடியா, அது ஒரு மன ரீதியான ஒரு ஐடியா அப்படிங்கிறப்ப அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். கிரியேட்டட், யார் கிரியேட் பண்ணா, நீங்களும் நானும் கிரியேட் பண்ணலை அப்படின்னா அது நேச்சர்லேருந்து வர்றது. இல்லை நம்ம நேச்சர்லேருந்து ட்ரைவ் பண்ணி ஒரு பொருளை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது மேன்மேட். ஸோ இது கிரியேட்டட், 4வது கொஷின். 5வது ஃபார்ம்டு, எப்படி அதை நம்ம உருவாக்குறோம், சிங்கிள் வேர்டா மல்டிபிள் வேர்ட்ஸா. ஸோ சிங்கிள் வேர்டுனா அது பொதுவான காமன் நவுன், மல்டிபிள் வேர்டுனா அது என்னன்னு சொல்லிடுவோம், காம்பவுண்ட் நவுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒரு டைப்பாக பார்க்கலாம். கவுண்டபிள், அன்கவுண்டபிள். கவுண்டபிள் நவுன் அப்படின்னா 1 2 3ன்னு நம்மளால் என்ன பண்ண முடியும், எண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 book, 2 books, a dog, 5 dogs அப்படின்னு சொல்லலாம். அன்கவுண்டபிள் வாட்டர், ரைஸ், லிக்விட், இந்த மாதிரி லவ், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. அடுத்து கலெக்டிவ் நவுன் பண்ணுறோம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மொத்தமாக சேர்த்து இல்லை குரூப் ஆஃப் திங்ஸை மொத்தமாக சேர்த்து ஒரே குரூப்பாக சொல்கிறோம். ஆனால் உள்ளே இருக்க இண்டிவிஜுவல்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், எண்ண முடியும். அதுதான் கலெக்டிவ் நவுனுக்கும் மாஸ் நவுனுக்கும் நடுவில் இருக்க வித்தியாசம். உள்ளே இருக்கிற விஷயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், 1 2 3ன்னு எண்ண முடியும் கலெக்டிவ் நவுனில். ஃபார் எக்ஸாம்பிள் டீம், பஞ்ச், டசன், ஃப்ளாக், ஃபேமிலி, ஆர்கிபெலகோ. ஆர்கிபெலகோ அப்படின்னா தீவு கூட்டம் அப்படின்னு அர்த்தம், அதை ஒரே வார்த்தையில் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா பொருள், நிறையா உள்ளே இருக்க நிறையா பேரை ஒன்றா சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்கிறோம் அப்படின்னா அது கலெக்டிவ் நவுன். இதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள், டீம், க்ரௌட், கிளாஸ், ஃபேமிலி, கமிட்டி, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் மனிதர்களுக்கு பயன்படுத்துகிற சொற்கள். ஹெர்ட், ஃப்ளாக், ப்ரைட், பேக், ஸ்கூல் இப்படிங்கிற வார்த்தைகள் அனிமல்ஸுக்கு. அடுத்து பஞ்ச், பொக்கே, ஃப்ளீட், பைல், பண்டல், இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸுக்கு பயன்படுத்துகிற சொற்கள். ப்ளஸ் இதெல்லாமே யூஸ்வல் டைப்ஸ், ஸ்பெஷல் டைப்ஸும் இருக்குது. அதெல்லாம் இந்த வார்த்தையை மட்டும்தான் இதுக்கு பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுல், ஹவுல்னா ரொம்ப அறிவானதுன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு பார்லிமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும், பார்லிமெண்ட் ஆஃப் ஹவுல்ஸ். எ மர்டர் ஆஃப் க்ரோஸ், எ லீப் ஆஃப் லியோபேட்ஸ் இப்படின்னு தான் சொல்லணும். இந்த வார்த்தைகளை நம்மளால் வேறு ஒரு கலெக்டிவ் நவுனை யூஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா இது ப்ரெஸ்கிரைப்டு, இது இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு இருக்குது. அதனால் இது என்னன்னு சொல்கிறோம், ஸ்பெஷல் டைப்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து மாஸ் நவுன்ஸ். மாஸ் நவுன்னா உள்ளே இருக்க பொருளை நம்மளால் தனியாக எடுத்து எண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், ஏர், ரைஸ், கோல்டு, காட்டன், ஸ்னோ, சீஸ், எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாத்தையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ கலெக்டிவ் நவுன்னா கவுண்ட் பண்ண முடியும் உள்ளே இருக்க எலமெண்ட்ஸை. மாஸ் நவுன்னா உள்ளே இருக்க எலமெண்ட்ஸை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. அடுத்து அதர் டைப்ஸ். மெடிக்கல் டேர்ம்ஸ், டிசீஸ், இன்ஃப்ளூயன்ஸா, நியூமோனியா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண மாட்டோம், கவுண்ட் பண்ண முடியாது. ஆனால் இது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும், குவான்டிஃபை பண்ண முடியும். கிளாஸ் ஆஃப் வாட்டர், பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ், பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியும், குவான்டிஃபை பண்ண முடியும். சம்டைம்ஸ் நம்ம அதையும் மீறி நம்ம ப்ளூரலாக மாற்றுறோம் அப்படின்னா மீனிங்கே மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர், ஏஐஆர், ஏர் அப்படிங்கிறது காற்று. அதுக்கு பக்கத்தில் நான் எஸ் சேர்த்தா அது ப்ளூரலாக மாறாது. அதுக்கு இப்போ இந்த ஏர்ஸ் என்னவாக மாறும் அப்படின்னா திமிருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மீனிங்கை கொடுக்கும். ஸோ மீனிங்கே மொத்தமாக மாறிடும். மாஸ் நவுனை நம்ம பெரும்பாலும் ப்ளூரலாக மாற்ற முடியாது. அப்படியே மாற்றுறப்ப ஒரு சில நவுன்ஸ் என்னவாக மாறிடும், வேறு ஒரு பொருள் கொடுக்குற சொல்லாக மாறிடும். அடுத்து காங்க்ரீட் நவுன். காங்க்ரீட் நவுன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம 5 சென்சஸ்னால we can touch, தொட முடியும், we can hear, கேட்க முடியும், we can smell, சுவாசித்து பார்க்க முடியும், we can taste, சாப்பிட்டு பார்க்க முடியும்,
அதை கண்ணால் பார்க்க முடியும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து காங்க்ரீட் நவுனு தான். ஆனால் அதனாலேயே அதை கவுண்ட் பண்ண முடியும்னு அர்த்தம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிள், டாக், கார் இதெல்லாம் காங்க்ரீட் நவுன். இது எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கவுண்ட் பண்ண முடியும். வாட்டர், மில்க், ரைஸ் இதெல்லாமே காங்க்ரீட் நவுன் தான். இது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும், சாப்பிட முடியும். ஆனால் என்ன பண்ண முடியாது? கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு டைப்புக்குள்ளேயுமே கவுண்டபிள், அன்கவுண்டபிள் இருக்கும். அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஆல்வேஸ் தே ஆர் அன்கவுண்டபிள். இதை கவுண்ட் பண்ணவே முடியாது, மெஷர் பண்ணவும் முடியாது. அப்ஸ்ட்ராக்ட் நவுனை சிம்பிள் வச்சு தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இதை கவுண்ட் பண்ணவும் முடியாது, குவான்டிஃபை பண்ணவும் முடியாது. ஸோ இப்போ ஹானஸ்டி அப்படின்னா அதை ஏதாவது ஒரு சிம்பிள் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். லவ் அப்படின்னா ஹார்ட் சிம்பிள். பிரேவரி அப்படின்னா கத்தியை வச்சுட்டு யாராவது நிற்கிற மாதிரி தான் நம்மளால் அதை டெபிக் பண்ண முடியுமே தவிர தனியாக இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனை எடுத்து காட்டுறதுக்கு நம்மளால் முடியாது. என்னென்ன டைப்ஸ் இருக்குது? எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், ஹாப்பினஸ், ஆங்கர், லவ், ஃபியர், ஹானஸ்டி, பிரேவரி, கைண்ட்னஸ், க்ரௌத்து. ஒரு செடி வளருதுன்னா அது வளருதுங்கிறதுனா நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அதோட அந்த மூமெண்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது? தனியாக பிரித்து காட்ட முடியாது. டெசிஷன், ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது? தனியாக பிரித்து காட்ட முடியாது. ஃப்ரீடம், ஜஸ்டிஸ், டைம், பாலிட்டிக்ஸ் இது எல்லாத்தையும் நம்மளால் மீனிங் உணர்ந்துக்க முடியும். ஆனால் இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து இதுதான் பாலிட்டிக்ஸ், இதுதான் ஃப்ரீடம்னு காட்ட முடியாது. அடுத்து மெட்டீரியல் நவுன். நேச்சர்லேருந்து டைரெக்டாக கிடைக்கிற விஷயங்கள். வாட்டர், கோல்டு, கவுண்டபுள், அன்கவுண்டபுளும் இருக்குது. இப்போ அனிமல்ஸ், ட்ரீஸ் அப்படின்னு கவுண்ட் பண்ண முடியும். வாட்டர் அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியாது? கவுண்ட் பண்ண முடியாது. கோல்டு அப்படிங்கிறதையும் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ கவுண்டபிள், அன்கவுண்டபிள்னு மெட்டீரியல் நவுன்லேயும் பிரிப்போம். அடுத்து மேன்மேடு மெட்டீரியல் நவுன். பிளாஸ்டிக்கு, கிளாஸு, சிமெண்ட்டு, பிரிக்கு, பட்டர், கிளாத், மெடிசின், சீஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இங்கே பிக்சரோடு பார்க்குறோம். எ பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக், எ ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் அப்படின்னு இதை வந்து குவான்டிஃபை பண்ண முடியும். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? நம்பர் பண்ண முடியாது. அடுத்து லாஸ்ட் டைப் காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுன் அப்படிங்கிறது 2 வார்த்தைகள் இல்லை அதற்கும் மேற்பட்ட வார்த்தைகளை சேர்த்து நம்ம உருவாக்குற சொற்கள். காஃபி டேபிள், புக் ஸ்டாப், பிளாக் போர்டு, ஃபுல் மூன் அப்படின்னு 2 வார்த்தைகளை சேர்த்து உருவாக்குறது. அடுத்து ஹைஃபனேட்டட் வேர்ட்ஸ், எடிட்டர் இன் சீஃப். இப்படி உருவாக்குறப்ப இந்த வார்த்தைகளுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஓப்பன் டைப்புன்னு சொல்லுவோம். ஸ்பேஸ் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் புக் ஷாப் அப்படிங்கிற வார்த்தை மாதிரி நடுவில் ஸ்பேஸ் இல்லாமல் எழுதுகிறோம் அப்படின்னா அதை க்ளோஸ்டு டைப்புன்னு சொல்லுவோம். 2 டேர்மை சேர்க்குறோம் இல்லையா, அந்த டேர்ம்ஸ் வந்து ஒன்று நவுனாக இருக்கலாம், இன்னொன்று அட்ஜெக்டிவாவோ அட்வர்பாவோ ப்ரிப்போசிஷனாவோ கூட இருக்கலாம். இல்லை 2மே நவுனாக இல்லாமையும் இருக்கலாம். அட்ஜெக்டிவ், வேர்பு, ட்ரை கிளீனிங் அப்படிங்கிறது 2மே நவுன் கிடையாது. ஆனால் அது 2ஐயும் சேர்த்து நம்ம புதுசாக ஒரு நவுனை உருவாக்குறோம். இது மிஸ்டு பார்ட். இது வந்து லாஸ்ட் கிளாஸில் இந்த டாபிக் வந்துட்டு நான் சொல்லலை, அதனால் இங்கே இதை நான் சேர்த்துருக்கேன். டிட்டர்மினர் அப்படிங்கிறது ஒரு நவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு சொல். இதுக்குள்ளே தான் ஆர்டிகல்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், பொசசிவ்ஸ், நியூமரல்ஸ், குவான்டிஃபையர்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு நவுனை ஆன் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது என்னது? ஒரு டிட்டர்மினர். அடுத்து கீப்ஸ் த டாக்டர் அவே, அந்த டிஹெச்இ த அப்படிங்கிறது ஒரு ஆர்டிக்கல், அகெயின் அது டிட்டர்மினர். அடுத்து திஸ் மேங்கோ இஸ் டேஸ்டி, எந்த மேங்கோ, இந்த மேங்கோ அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸும் என்னது தான்? டிட்டர்மினர் தான். அடுத்து மை கார் இஸ் நாட் ஸ்டார்டிங், என்னோட காரு அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த பொசசிவ் டேர்ம்ஸ். இந்த பொசசிவ் டேர்ம்ஸும் எதுக்குள்ளே தான் இருக்கும்? டிட்டர்மினருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அடுத்து ஐ ஹாவ் 3 பென்ஸ், என்கிட்ட 3 பென் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸும் என்னது? டிட்டர்மினர் தான். ஓகே, ஸோ we have come to the end of this video. ப்ளூரலைசேஷன் ரூல்ஸ், எப்படி நம்ம சிங்குலர் நவுனை ப்ளூரலாக மாற்றணும் அப்படிங்கிறத அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.